அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத்து. நீங்கள் ரமாலான், இந்த புனித ரமாலானை பற்றி மக்களுக்கு நல்ல செய்திகள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முஹைதீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்க விஷயங்கள் நிறைய இந்த சேனலில் சொல்லிக் கொடுக்கப்படுது. மக்களுக்கு அது பரவ செய்வதற்காக அதிகமாக என்ன செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். புனித ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மகத்தான ஒரு மாதம் மக்களே உங்களிடத்திலே வர இருக்கிறது. அது பரக்கத் பொருந்திய மாதம், மிக உயர்ந்த ஒரு மாதம். ஷஹ்ருன் முபாரக்கும் ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த மாதத்திலே இருக்கிறது. அந்த மாதத்திலே ஒரு நஃபிலான அமலை செய்தால் ஒரு பர்லுடைய நன்மை கிடைக்கிறது. அந்த மாதத்திலே ஒரு பரலான அமலை செய்தால் மற்ற மாதங்களிலே 70 பர்லுகள் தொழுத நன்மை அந்த ஒரு மாதத்திலே ஒரு பரலை செய்வதற்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளை அள்ளித்தரும் மாதம் ரமலானுடைய மாதம். ஷஹ்ருன், மேலும் அந்த மாதத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அது ஷஹ்ரு சபுர், பொறுமையினுடைய மாதம். காலையிலிருந்து இரவு வரை மனதை கட்டுப்படுத்தி சகிப்புத்தன்மையோடு ஒரு மனிதர் நோன்பு இருக்கிறார் என்றால் பொறுமையினுடைய சிகரமாக அவர் ஆகிவிடுகிறார். அதே போன்று பொறுமையை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வஸ்ஸபுரு ஸவாபுஹு அல் ஜன்னா, பொறுமையினுடைய பிரதிபலன் சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலும் ஷஹ்ருன் முவாசாத், அந்த ஏழைகளுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய மாதம் அந்த ரமலானுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பணக்காரரையும் பட்டினி இருக்கச் செய்து அந்த பணக்காரனும் நோன்பு வைக்க வேண்டும், ஏழையும் நோன்பு வைக்க வேண்டும். இஸ்லாத்திலே அந்த பாகுபாடுகள் கிடையாது. அத்தனை பேர்களுக்கும் நோன்பு கடமை. பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. அவன் பணக்காரர்களும் நோன்பு இருப்பது பரவல். அவன் நோன்பு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அவர்களை நோன்பு இருக்க வைத்து பசியினுடைய அந்த கொடுமையை உணர வைத்து, அதன் மூலமாக ஏழைகள் இவ்வளவு இந்த அளவுக்கு பசித்திருக்கிறார்களா, எனவே நாமும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய அந்த துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை இந்த ரமலானுடைய மாதம் ஊட்டுகிறது, பெற்றுத்தருகிறது. எனவே தான் ஏழைகளுடைய சுகதுக்கங்களை உணர வைக்கும் மாதம் ரமலானுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடையும் பொழுது கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதில் நோன்பை வைத்து இரவிலே தராவிஹ் தொழுகைகளை தொழுது அளப்பரிய நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை, எல்லா விதமான அருளையும் இறைவனுடைய வரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த மாதத்திலே தந்தருள வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். اللهم صل على محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقديرنا بها جميع الحاجات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم وفقنا فيه الصيام والقيام برحمتك يا ارحم الراحمين. اللهم اجعلنا من المتقين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين. وصلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.